அப்பனே முருகா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வெயிட்டிங். என்னடா வேணாங்க வேணாங்க வேணாங்க. டேய், என்னடா வேணும் உனக்கு? எப்ப பாரு ரெஸ்டாரண்ட் ரிப்பன் கட் பண்ணும்போது தடுத்துட்டே இருக்க. கல்லாப்பேட்டில இருந்து கனவு காண்றது இன்னும் வில்லையானீங்க. டேய், இன்னைக்கு இது கனவு. ஆனா ஒரு நாள் எங்க அப்பா எனக்காக விட்டு போன இந்த இட்லி கடை ஒரு பெரிய ரெஸ்டாரண்டா மாறும். அத நீ பாப்ப. உங்க அப்பாவது இழுத்து மூடலாம் தான் பாத்தாராங்க. நீங்க தான் தனுஷ் படம் பார்த்துட்டு இதை மூட விடாம சுத்தி இருக்கவங்கள ஹோட்டல் நம்ப வச்சிட்டு இருக்கீங்க. டேய், நீ ஓவரா பேசிட்டு இருக்க. இப்படியே பேசியிருந்தா வேலையை விடுத்துக்கிடுவேன். கிளம்போதோ. ஐயோ, வேலையே இல்லாம சம்பளம் வாங்குறோம். ஓவரா பேசி கெடுத்து கூடாது. ஏக்கோ, இந்த ஓவோ ரெஸ்டாரண்ட் ஒரு நாள் உண்மையான ரெஸ்டாரண்டா மாறுங்க, மாத்துவோம். ஆனா அதுக்கு இந்த ஹோட்டல் ஓடணுங்க. இப்படின்னா என்ன பண்றது சொல்லுங்க. அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐடியா இருக்கு. இங்க வாயேன். ஃப்ரெஷ்ஷான ஐடியாங்களா? என்னங்க என்னங்க மணி இது? இனிமே இதுவும் உன் வேலை. ரோட்ல போற எல்லாரையும் இந்த கொடி ஆட்டி சோறு 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 சுவையான சோறு வாங்க அப்படி சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டே எல்லாரையும் வர வைக்கணும். புரியுதா? என்னடா இதான் உங்க ஃப்ரெஷ் ஐடியாங்களா? ஆமா, இந்த வேலைக்கு இதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எங்க சொல்லு. சோறு 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 சுவையான சோறு வாங்க. சந்தோஷமா சொல்றா. சோறு 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 சுவையான சோறு வாங்க. 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 அப்படியே சொல்லிட்டேரா. அந்த போல்பா இது அடிக்கிற வெயில்ல. ஹலோ, சொல்லுங்க. ஓஹோ ரெஸ்டாரண்ட் ஓனர் அபி பேசுறேன். ஏமா, நேத்து யாராச்சும் கடையில பல்கா கல்யாணம் வாங்கிட்டு போனாங்க? பல்காவா? 30 இட்லி 20 பூரி 10 வடை இருக்கா? என்னங்க சார், இங்க வந்து இருக்கான்னு கேக்குறீங்க? இல்லையா? சரி வரேன். இருக்கு சார், இருக்கு. இங்க இல்லாததே இல்லன்னு சொல்ல வந்தேன். ஓ, ஆமா ஆமா, நம்ம கிட்ட வாங்குனது எதுவும் பத்தலையா? வேணா சொல்லுங்க, நம்ம கிட்ட ஹோம் டெலிவரி பண்றது கூட ஆள் இருக்கு. என்ன ஏத்தா இருக்கு உங்களுக்கு? ஏமா, அந்த சாப்பாடை சாப்பிட்ட பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை வந்துருச்சுமா. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, உங்க ஹோட்டல் அடிஷனருக்கு தான் வந்துட்டு இருக்கானுங்க. ஒழுங்கா ஹோட்டல சாப்பிட்டு ஓடிடுங்க. இதெல்லாம் சொல்றீங்களே, நீங்க யாரு சார்? அந்த கல்யாண மாப்பிள்ளையே நான் தான். எப்படிடா அந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த கடவுளா பார்த்து உன் கடை இட்லி அனுப்பிச்சு வச்சுட்டான். ரொம்ப நன்றிமா. நன்றியா? வெய்யா போன. ஐயோ, என்ன பண்றதுனே தெரியல. சோறு சோறு சுவையான சோறு வாங்க. சோறு சோறு சோறு. டேய் வாடா, நம்ம கிளம்பலாம். இருங்க, இப்பதான் சரியான ஃபார்ம்ல இருக்குனாக்க. சோறு 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 சுவையான சோறு வாங்க. டேய், அவனுங்க நம்மள அடிக்க வராங்கடா. நீ வந்தாவா வர கிட்ட போ. யாருங்க அடிக்க வரா? ஐயோ அக்கா, இவகிட்ட போன அடி வாங்க விட்டுருவா. அப்பாடா, கடையில ஆள் இல்லன்னு ஓடிட்டானுங்க. என்ன வெயில். அம்மனி 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 அம்மனி, என்னடா? பக்கத்து கடைக்கு ஃபுட் சேஃப்டில இருந்து ரைடு வந்திருக்காங்களா? அப்படியா? அப்ப நம்ம கடைக்கு வருவாங்களே. எப்ப வராங்க? எப்போ வருவான்னு தெரியலங்க. ஆனா ஆபீசர்லாம் கஸ்டமர் மாதிரி வருவாங்களாம். சரிடா, அப்ப யார் வந்தாலும் நம்ம கவனமா கவனிக்கணும். சரியா? கவனிக்கிறேன் அம்மனி, கவனமா கவனிக்கிறேன். ஆத்தி ஆபீசர். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. யாரா இவன்? நான் சொன்னேன்லங்க, ஆபீசர்லாம் கஸ்டமர் மாதிரி வருவாங்கன்னு. அவர்தாங்க. அப்படியா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கூரெல்லாம் இப்பதான் புதுசா மாத்தணும். ஓ, நைஸ். நைஸ்ங்க. என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேணாம். வேணாலாம் சொல்லக்கூடாது. நம்ம கடைக்கு வந்தா நீங்க சாப்பிட்டு தான் போகணும். என்னடா? ஆமாங்க சார், காசை பத்திலாம் யோசிக்காதீங்க, உங்க இஷ்டப்படி சாப்பிடுங்க. ஆமாங்க. அப்போ ஓகே. ஃபர்ஸ்ட் கை கழுவணும். கை கழுவுற இடம் அங்க இருக்குங்க. ஓகே. தோசைலாம் சுட்டாச்சு இல்லைங்க? அதெல்லாம் சுட்டாச்சு. நேத்தே அடிச்சிட்டுங்க ஓட்டையெல்லாம். நம்ம கடையில எல்லா இடமும் சுத்தமா தான் இருக்கும். பார்த்தாலே தெரியுது. குட். தேங்க்ஸ். அம்மா, உங்க கடையில எந்த ஃபுட் நல்லா இருக்கும்? தனி தலி. தோசை. சாப்பிடு. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. கூச்சப்படாதீங்க.
சரி, சாப்பிடு, சாப்பிடு. என்ன சாப்பிடுறீங்க நீங்க? டேய் வாய் தொடுறான். நல்லா வல்லு வதுக்குன்னு சாப்பிடுங்க. அப்படிதான் வாயில் வைக்கணும். சார் தேங்க்யூ. சார் சாப்பாடு எப்படி இருக்கு? ஓகே. அப்ப என் கடையில் எதுவும் பிரச்சனை இல்லைங்களே? நோப். சந்தோஷம். இங்க ஏதாச்சும் ஜாப் வேகன்சி இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலைங்க. ஐ மீன் வேலை. இங்க வேலை ஏதாச்சும் கிடைக்குமா? கூட்டி பெருக்கிற மாதிரி, சாமான் கழுவுற மாதிரி, எடுபடி வேலை. ஐ எம் willing to service for you மேம். எடுபடி வேலையா? ஆமா, யாரு நீ? என் பேரு மேத்யூ. நான் வேலை இல்லாத வேலைக்காரன். எதுக்குங்க இன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? இன்டர்வியூக்கு ரெஸ்யூம் கூட இருக்கு பாருங்க. மன்னிச்சிருங்க மணி. டேய் அவர் எங்க ஓடுறாரு? உனக்கு ஓசில சோறு போட்டான்ல? சாப்பிடு 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 சாப்பிடு. பாத்திரம் திக்கு 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 ஒரு சாப்பிடு. யோ வந்துட்டானா? டே மணி, கஸ்டமர்ரா. யாருங்க? ஆகா, தங்க செலமா இருக்காளே. டெய்லி வந்துடுறானுங்க. ஆமா, இவன் தான் வரான்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? அந்த கேவலமான சென்ட் ஸ்மெல்லு தான். இந்த சென்ட்டுக்கே அவன் மயங்கி விழுந்துடணும். சரி சரி, நீ போய் கஸ்டமர் கவனி. கஸ்டமர் செல்லும் வேணாம். பட்டு இது கரெக்டா இருக்கு. என்னங்க சாப்பிட்றீங்க? ஏய், என்ன நீ வந்திருக்க? உங்க ஓனர் அம்மா வர சொல். அம்மணி உங்களை தான் கூப்பிட்றான். என்ன வேணும்? நீ தான் வேணும். எது? என்ன இருக்கு உங்ககிட்ட? இட்லி, பொங்கல், பரோட்டா. இப்படி மெனு இருந்தா நம்ம ஹோட்டல் எப்படிமா ரெஸ்டாரண்ட் மாத்துறது? நம்மளா? நீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. 2 பரோட்டா, அப்புறம் கையால செஞ்ச ஸ்பெஷல் குருமா. அந்த அக்கா, ஒரு சேலை நிமிஷம். கூட லவ் இருக்கு. டெய்லி இந்த குருமா சாப்பிட்டு அவன் என்ன சொல்லுவான்? சூப்பருங்க சூப்பருங்க சூப்பருங்க. அப்படி சொல்லுவானா? வாங்க. இந்தாடா செல்லம். ஏய் செல்லம், நில்லுடா, ஓடாத. நீ ஒண்ணு மாமா கால் வலிக்குதுல்ல. இந்த வெரி குட் கேர்ள். ஏய் செல்லம், நில்லுடா. எனக்கு போதும். ஓடாதடா. இந்த வாங்கிக்கோ. காட்டு. போதும் சொல்றேன்ல. செல்லம், பட்டுல வாங்கிக்கோ. கொஞ்சம் வாங்கிக்கோடா. கொஞ்சம் இந்த வாங்கிக்கோ. மாமாட்ட வாங்கிக்கோ. கொஞ்சம் சு கொடுங்க. ஆல்ரெடி வச்சாச்சுங்க. ஓ, ஆல்ரெடி வச்சிட்டீங்களா? இதை சாப்பிட்ற மாதிரி ஒன்றையும் சாப்பிட்றேன்டி. டேய் என்னடா பண்ற? இன்னைக்கு அவன் எப்படி சூப்பர் சொல்றான்னு நானும் பாக்குறேங்க. டெய்லி வர்றது அவன் ஒரு ஆள் தான்டா. அவனும் வராம போயிட போறான்டா. ஆட என்னங்க நீங்க விஷத்தையே கொடுத்தா நீங்க தான் செத்து சுத்துவா நாட்டுக்கு. நீங்க வாங்க, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். அக்கா செஞ்ச குருமா எப்படி இருக்குங்கண்ணா? சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. போதுங்க. வேணாம் குருமா வேணாங்களா? நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போய் வேற வேலை இருந்தா பாருங்க. இந்த காலத்துல இந்த ப்ராஜெக்ட ஒரு 100 கோடி பட்ஜெட்ல பண்றோம். இல்ல 50 கோடியில முடிக்கிறோம். 100 கோடியில பண்ணலாம் ப்ரோ. 50 கோடி தான் ப்ரோ. பெருசா வரும். ஏக்கோ, நம்ம கடி கோடீஸ்வர கஸ்டமர் வந்திருக்காங்க. கோடீஸ்வரர் கஸ்டமரா? ஆமாங்க. அப்ப இரு, நான் போய் கவனிக்கிறேன். தொல்லு. ப்ரோ, பட்ஜெட்டை பெருசா பண்ணுவோம் ப்ரோ. அப்பதான் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ண முன் வருவாங்க நிறைய பேர். ஹாய் சார். Hi. ஹாய் சார். சார் வாட் யூ வாண்ட் சார்? இட்லி, பரோட்டா, தோசை. Nothing. சார் யூ இல்ல வேணாம். ஆல்சோ வி ஹேவ் pizza, burger, chicken nuggets and also fries. thanks. Sir.
ப்ரோ பட்ஜெட்டை பெருசா பண்ணாதான் ப்ரோ இன்வெஸ்டருக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும். 50 கோடி. என்னங்க மணி கோழியை பொரிச்சிருவா. அட அவனுங்க ஒண்ணுமே வாங்க மாட்டானுங்கடா. ஒண்ணுமே வாங்க மாட்டாங்க. பொறுங்க அம்மனி, இந்த மாதிரி கோடீஸ்வரங்களாம் பேசிட்டே தான் வாங்குவாங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம். பேசி முடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் கோழியை பொரிச்சிட்டுங்களா? அட இருடா, அவனுங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றானுங்களான்னு கேட்போம். சூப்பர் ஐடியாங்க அம்மனி, நீங்க மூலக்காரங்க. சரி கிளம்பலாம் ப்ரோ. வராங்க. சார் சார் சாப்பிட்டு போங்க. காசு இல்லைங்க. காசு இல்லைங்க. அப்போ அந்த 100 கோடி 200 கோடின்னு பேசுனீங்களே, அத்தனை கோடியில கதை இருக்கு. நாங்க சினிமா பண்றவங்க, வெளியே காத்து வரலன்னா உள்ள காத்து வாங்க வந்தோம். காத்து வாங்க வந்தீங்களா? அப்ப நீங்க சாப்பாடு வாங்க வரலையா? நாங்க எல்லா கடைக்கும் இப்படி தாங்க போவோம். மன்னிச்சிருங்க அம்மனி. குருமாவா? வச்ச இட்லி அப்படியே இருக்கு, குருமா காலியா இருக்கு. தம்பி குருமா எடுத்துட்டு வாங்க. பீஸா போட்டு எடுத்துட்டு வாங்க. இன்னும் 2 இட்லி இருக்கு. வச்சது 2 இட்லி தாங்க. என்னடா கடை இது? ஓஹோன்னு ஓடுந்தா ஓஹோ ரெஸ்டாரண்ட்னு பேர் வச்சா ஒரு பயம் கூட வர மாட்டான். அம்மனி, டான்ஸ் படம் பார்த்து போட்டு கடை மட்டும் வச்சா போதாதுங்க. 3 மணிக்கு எழுப்பி கடையை திறக்கணும். உங்களை எழுப்பிடுறது நான் தானுங்க. சரி சரி, நீ போய் ரோட்ல போய் நின்று எல்லாரும் கூப்பிடுப்பா. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு நாள் ரோட்டுக்கு தானுங்க போறேன். இல்லனா மட்டும். யார் இது? நில்லுங்க. என்ன வேணும்? பசிக்குது, சாப்பிட எதுனா தான் கொடுங்கப்பா. அதெல்லாம் இல்லைங்க, கிளம்புங்க. ஒரு 2 இட்லி இருந்தா கூட பரவாயில்லப்பா. காசு இருக்குங்களா? அது இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட கேட்க போறேன்? சாப்பாடுலாம் கிடையாது, போங்க. அவன் கடை வரலன்னு கடுப்புல இருக்கான். மணி நல்லா கூச்சப்படாம சாப்பிடுங்கம்மா. அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க பண்றது சரியில்லைங்க. ஏன்டா? பின்ன என்னங்க, கேஸ் விலை அவ்வளோ ஏறி போய் கிடக்கு. நம்ம ஹோட்டலுக்கு எவனும் வரமாட்டான். இந்த லட்சத்துல நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஓசில சோறு போட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த ஓனரா இருக்கவங்களுக்கு அன்பு பாசலாம் இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தா இந்த ஹோட்டலை ரெஸ்டாரண்டா மாத்த முடியாது, பாத்துங்க. மணி, இதே கேள்வியை ஒரு நாள் எங்க அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா அவரு அந்த முருகன் போட்டோவை தான் காமிச்சாரு. நம்மள எதுக்குடா உழைக்கிறோம்? இதுக்காக தானே. நம்மள மாதிரி ஹோட்டல் வச்சிருக்கவங்க எல்லாம் இத வெறும் தொழிலா பார்க்காம சேவையா பார்க்கணும். இந்த மாதிரி பசின்னு வரவங்களுக்குலாம் சோறு போட்டா அந்த கடவுளுக்கே சோறு போட்டா மாதிரிடா. நான் சொல்றது வேணா உனக்கு சிரிப்பா இருக்கலாம். ஏன்னா நமக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கை வேற வேற விஷயத்தை தேடி ஓடுது. ஆனா இவங்களாம் வாழ்றது வெறும் சாப்பாட்டுக்காக மட்டும்தான். சொல்ல போனா நம்மளை விட இவங்களுக்கு தான் சாப்பாட்டோட அருமை நல்லாவே தெரியும். நீங்க சொல்றது சரிதான் மணி. நான் நம்மளை பத்தி மட்டும் யோசிச்சிட்டேன். வெட்ரா, நான் சொன்னதை பூமரு கிரிஞ்சுன்னு கலாய்க்காம புரிஞ்சுக்கிட்டியே. சில பேர் அப்படி இல்ல, தான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க மணி, இனிமே நம்ம ஹோட்டலுக்கு பசின்னு வரவங்க எல்லாருக்கும் ஃப்ரீ. கொன்றுவேன். என்னாச்சுங்க? எல்லாருக்கும் இல்ல, இவங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு. ஹலோ, யாரு? முன்சாமியா? நான் கஸ்தூரிக்கா பேசுறேன்டா. நம்ம ரேஷன் கடை பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ஓசிலே சோறு போடுறாங்கடா. நம்ம ஆளுங்கெல்லாம் இட்டு வந்துடுனா ஏமா ஒரு 50 பேருக்கு சோறு இருக்கும். இல்லனா இந்த தம்பியை செய்ய சொல்லு. இட்லி சுமார் தான். 50 பேரா?